கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்துன்னு நான் சொன்னது மட்டும் இல்லை, பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கல்விக்காக யார் பேசினாலும் அவங்கள மனசார நான் பாராட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்படித்தான் இதே கடலூர் சாத்தியப்பட்டு கிராமத்தை சார்ந்த செல்ல பசங்க 2 பேர், தேவாவையும் பேர் சொல்லுங்க, தேவா ஜீவா, தலைமைச் செயலகத்துக்கு அழைச்சி பாராட்டினேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். அதே போல் நான் முதல் திட்டத்தில் இதே கடலூர் மாவட்டம் வேக கொள்ளையை சார்ந்த இந்துமதி, வடக்குத்து பகுதியை சார்ந்த பத்மாவதி கடந்த ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி நம்ம பிள்ளைகள் பெறக்கூடிய வெற்றியைத்தான் திராவிட மாடல் ஆட்சியோட வெற்றியாக பார்க்கிறேன். இது மாதிரி திராவிட மாடலோட அடையாளமாக லட்சக்கணக்கான சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனால் பழனிசாமி ஆட்சியோட அடையாளங்கள் என்ன? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, அதான் அடையாளம். துப்புக்கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, கொடூரமான ஆட்சிக்கு கொடநாடே சாட்சி, கேடுகட்ட ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. இப்படி எல்லாமே நெகட்டிவ் தான். இதெல்லாம் பழனிசாமி ஆட்சியோட பல்லிழிக்கிற லட்சணம். தவறுக்கு மேல் தவறுகள் செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க சரண்டராகி இருக்கக்கூடிய இடம்தான் பாஜகவுடைய வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்க முடியாத பாஜகவுக்கு பின்வாசலை திறந்துவிடும் என்பதுதான் பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நடக்கிற தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அழுத்தமாக எல்லா இடத்துலையும் கேட்குறேன். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆளுக அடிமைகள் தமிழ்நாட்டில் ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடி மண்ணோடு வீழ்த்தப்படணும். அதுக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். கலைஞருடைய மகனா கேட்கிறேன், திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய குறிஞ்சிப்பாடியில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு, திட்டக்குடியில் சிவி கணேசன் அவர்களுக்கு, நெய்வேலியில் சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு, புவனகிரியிலே துரைக்கு சரவணன் அவர்களுக்கு, சிதம்பரம் தொகுதியிலே தமிழ்மூன் அன்சாரி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்குகள் அளிக்கணும். அதே போல விருத்தாசலத்தில் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு முரசு சின்னத்திற்கு வாக்குகள் அளிக்கணும். பண்டுட்டியில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும், காட்டுமன்னார் கோயில் ஜோதிமணி அவர்களுக்கும் பானை சின்னத்திற்கு வாக்குகள் அளிக்கணும். அதேபோல் கடலூரில் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த சந்திரசேகரனுக்கு கை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகள் அளிக்கணும். தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமாக அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் சாதனைகள் சிறக்கும், தமிழ்நாடாக விளங்கும். இது உங்களுடைய ஸ்டாலின் கேரண்டியாக கொடுக்கிற தமிழ்நாடு மென்மேலும் வளர்ந்திட, திராவிட மாடல் நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர். முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.